Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Hi viewers, welcome to Talks of Cinema. இன்னைக்கு இந்த virtual interviewல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா one of the promising heroines in South India அப்படின்னு சொல்லலாம். How are you? I'm good. How are you? I'm good and thank you for joining this Thank you session, so much for bringing me. virtual session with us. Thank So you. Introduction நல்லா கொடுத்தீங்க. thank you because இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்பவுமே நல்லா கொடுத்தாதான் கெஸ்ட் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அதனால இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. And first எங்க இருக்கீங்க? சென்னை ஆர் பெங்களூர்? நான் பெங்களூர் தான், வீட்ல தான் இருக்கேன் இப்போ. பெங்களூர்ல இருக்கீங்க. பெங்களூர்ல ஹவ் இஸ் தி சிச்சுவேஷன்? ஆக்சுவலி இங்க டெய்லி ஒரு 1000 கேசஸ் மேலே போகுது. இப்போதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிஃபோர் அண்ட் ஆல் ஐ திங்க் லாஸ்ட் மந்த் அண்ட் ஆல் ரொம்ப கம்மி இருந்தது. இது லாக்டவுன் எப்போ இங்க ஓபன் பண்ணாங்களோ அப்பல இருந்து இங்க கொஞ்சம் கேசஸ் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா முன்னாடி எல்லாம் கம்மியா இப்போ வந்து ஜாஸ்தியா இருக்கு. லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல் லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என்னன்னா 8 o'clock மேல லாக்டவுன் இருக்கும். So from morning to 8 in the evening it is open. Okay. So coming back to the movie. So நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காக்டெயில் யோகி பாபு அவர்களோட நீங்க நடிச்ச காக்டெயில் படம் வந்து ZEE5ல எக்ஸ்க்ளூசிவா பிரீமியர் ஆக போகுது இல்லையா? ஸோ இப்போ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணுவாங்க, இந்த ஷோ நான் பார்க்க போறேன், என்னோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து OTT பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுது, எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு? ஸோ ஆக்சுவலி அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி வேற இது எனக்கு காலிவுட்ல. ஸோ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்னு கொஞ்சம் சேடா தான் இருக்கு. பட் இப்போ ப்ரெசென்டா ஓடிடி வந்து இட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ அண்ட் இட் இஸ் சேஃப் ஆல்சோ. இப்போ எல்லாருமே தியேட்டர்ஸ் போய் பார்க்குற சான்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எல்லாருமே அவங்க வீட்லயே உக்காந்து அவங்க ஃபேமிலிஸ் கூட மூவிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். So I'm excited. Either theater or OTT, it doesn't matter. Movie is getting released. ஆமா, ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து மூவி ரிலீஸ் ஆகிறதே ஆக்சுவலா பெரிய சேலஞ்ச் இல்லையா? Exactly. ஆமா, இந்த டைம்லயும் ரிலீஸ் ஆகுதுல, so that is only a big thing. ஓகே, நாளைக்கு என்ன பிளான்ஸ் உங்களுக்கு? யாரோட எல்லாம் படம் பார்க்க போறீங்க அண்ட் என்ன பிளான்ஸ்? எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்களா இல்ல சோஷியல் டிஸ்டன்சிங் காரணமா நீங்க மட்டும் தான் தனியா ஃபேமிலியோட? வெறும் ஃபேமிலியோட தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், வீட்ல பாக்குற மாதிரி இப்போதைக்கு. சோ நைட் 12 o'clock பிரீமியர் ஆகுதா இல்ல காலையில ஏதாவது டைம் ஸ்பெசிபிக் டைம்? நைட் 12 o'clock பிரீமியர் பண்ணிடுவாங்க. பட் depending on your time you can watch whenever you're free. Okay, super. So you will be watching it by 12 AM? Yeah. Definitely. And but tell about the movie, Rashmi. ஏன்னா யோகி பாபு சார் one of the busiest artist in Hollywood அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சார் தான் வந்து அவரோட இப்போ ஒரு படம் அண்ட் ஒரு லீட் கேரக்டர் அண்ட் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நீங்க ஒரு மேகசின் கொடுத்தீங்க, அதுல வந்து ரொம்ப வந்து ஒரு மீட்டியான ரோல் உங்களுக்கு இருக்கு. ஜஸ்ட் நார்மல் ஹீரோயின் இல்லாம ஒரு போல்டான கேரக்டர், ஏதாவது பிரச்சனைனா திருப்பி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. எப்படி இந்த வாய்ப்பு வந்தது உங்களுக்கு? வாய்ப்பு வந்து ஆக்சுவலி காஸ்டிங் அவங்க த்ரூ தான். நான் மூவிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் எல்லா லாங்குவேஜஸ்லயும். ஸோ கன்னடா, தமிழ் அண்ட் தெலுங்கு, ஆல் த லாங்குவேஜஸ் ஐ கெப்ட் ட்ரைங். ஸோ த்ரூ காஸ்டிங் ஒன்லி ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வென் ஐ ஹர்ட் இந்த நியூஸ் எப்போ வந்தது எனக்கு யோகி பாபு கூட அவங்க சார் கூட பண்ணணும்னு, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி அண்ட் நர்வஸா கூட இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி நான் அவங்களை எல்லாம் ஸ்க்ரீன்ல தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், அவங்க கூட ஆக்ட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மை ஷூட். இது கேரக்டர் வந்து நான் அவங்க லவ் இன்ட்ரெஸ்டா பண்ணிருக்கேன் மூவில. ஸோ அது வந்து ஒரு மீட்டி ரோல் தான். என்னன்னா ஒரு பஜாரி மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ that is about that. And movie வந்து என்னன்னா these Yogi Babu sir and his friends had land themselves into a very tricky situation. அது ஒரு crime மாதிரி இருக்கும், ஆனா இவங்க அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதுல இருந்து இவங்க எப்படி எஸ்கேப் ஆவாங்க, என்ன எல்லாம் பண்ணுவாங்கன்னு தான் ஸ்டோரி, சிம்பிளா சொல்ல போனா. படத்தை பத்தி சொன்னீங்க, இது வந்து காமெடி கலந்த ஒரு கிரைம் த்ரில்லரா? ஆமா.
அண்ட் யோகி There's பாபு. comedy, there's thriller, there's suspense, there's crime, there's everything in this movie. ஓகே, சோ நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த படத்துல? சீரியஸா இருப்பீங்களா இல்ல யூ வில் ஆல்சோ டு காமெடி அண்ட் ஏதாவது சேசிங் சீன்ஸ், இந்த காமெடி ஃபைட் தான். சீன்ஸ்? இல்ல காமெடி தான், கம்ப்ளீட் காமெடி தான். அவங்க கூட பேரா இருக்குன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? காமெடியா? நீங்களும் காமெடி தான்? ஆமா, கம்ப்ளீட் ஓகே, இட் இஸ் காமெடி மூவி. இப்போ இட்ஸ் வந்து ஆக்சுவலி யோகி பாபு. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேரேன் இல்ல கேரேன் சொல்லுங்க. No, இல்ல it இப்போ was வந்து complete பாத்தீங்கன்னா fun entertainment, this movie. Complete only comedy, and you have that crime happening, so between that there's always comedy and all that. ஓகே. அண்ட் யோகி பாபு சார் வந்து காமெடி நல்லா பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இப்போ வந்து லீடா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி பண்றாரு? ஏன்னா ரொமான்டிக் சீன்ஸ் எதுவும் இருக்கா? அது வந்து எப்படி அவர் பண்றாரு? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேட்கவே. சொல்லுங்க. ரொமான்டிக் சீன்ஸ் அப்படின்னு சொன்னா லவ் சீன்ஸ் இருக்கும். பட் அதுவும் ரொம்ப கஷ்டம் தான். அவங்க கூட ஆக்சுவலி நார்மலா ஒரு டைலாக் சொல்லணும்னே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க திருப்பி பஞ்ச் டைலாக்ஸ் he'll be giving. So it's very difficult to complete one single dialogue only with him. In that case, when you have to do a love scene and all, it is very difficult, and it's very funny also. சீரியஸ் ஆக்ட் பண்ணனும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க கூட. பட் it was fun. அண்ட் இந்த படத்துல சொல்லுங்க சொல்லுங்க. So full மூவியே ஒரு ஷூட்டிங் மாதிரி ஃபீல் இல்லாம எல்லாருமே ஜாலியா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஷூட்டிங். So that was the best part. அண்ட் இந்த படத்துல வந்து ஆனா ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கு நிறைய. உங்களுக்கும் ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்ல. இட்ஸ் லைக் கியூட் லவ் ஸ்டோரி சொல்லலாம். ஓகே. அண்ட் சாங்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ் மூவில 3 சாங்ஸா இருக்கு. So one song they have a party song, அதுல யோகி பாபு சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு வந்து அவங்க ட்ரிங்கிங் ஒரு சாங் இருக்கு. So இன்னொன்னு வந்து சஜ்னா லோபியா, that is a duet song for me and யோகி பாபு சார். அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It's come out very beautifully. The lyrical video is out. So I had so much fun shooting for that song. நல்லா இருந்துச்சு. இன்னொரு நீங்க சொல்லிருந்தீங்க அந்த இன்டர்வியூல என்ன சொல்லிருந்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து நீங்க பயங்கர ப்ரிப்பேர்டா போயிட்டு நடிச்சிட்டு இருந்தீங்க. யோகி பாபு சார் ஆப்போசிட்ல வந்து ஏதோ ஒரு கவுண்டர் சொன்னாரு, நீங்க வந்து பயங்கரமா சிரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? சொல்லுங்க அதை பத்தி. சோ அது என்ன நடந்ததுன்னா, அந்த டைலாக் கொஞ்சம் பெரிய டைலாக். அது லோக்கல் லாங்குவேஜ்ல பேசணும், லோக்கல் தமிழ்ல, நாட் நார்மல். சோ எனக்கு லாங்குவேஜ் அவ்வளோ தெரியாதுல்ல. சோ நான் கஷ்டப்பட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்க போனேன். அதுக்கப்புறம் வந்து the dialogue கண்டினியூஸா I was just going with the flow. சோ நான் அப்படியே ஃபாஸ்டா டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். சோ அவங்க வந்துட்டு கொடைக்கானல் வந்துச்சு நிறுத்துவான்னு சொல்லிட்டாங்க. சோ everyone were like லிட்டரலி எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க செட்ல. நான் டைலாகே மறந்துட்டேன் அதுக்கப்புறம். சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து you have to rehearse இல்ல? No. I got it correct after that. But it was very difficult to do scenes with him. ஆமா. சோ ஏன்னா whatever he does is really funny இல்ல. சோ obviously நமக்கு சிரிப்பு வரும். அண்ட் நீங்க அப்புறம் யோகி பாபு சார் தவிர படத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க? எனி அதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்? ஆமா, there are many stars actually. மைம் கோபி சார் இருக்காங்க. அப்புறமா இது புகழ், விஜய் டிவி புகழ், பாலா and Shaji Shinde. There are many artists. All many comedy artists are also there. So எல்லாருமே ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே மூவில இருக்காங்க. சோ நல்லா இருக்கும். நானும் இருக்கேன். கண்டிப்பா நீங்க இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ அதர் ஆக்டர்ஸ் அண்ட் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் ஷாஜி ஷிண்டே சார் இருக்காரு. அண்ட் அப்கமிங் காமெடி ஆர்டிஸ்ட் புகழாகட்டும், பாலாவும் இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து ஒரு லாஃப் ரியாட்டா தான் இருக்குல்ல படம். Yeah, it's complete laughter movie. Yeah, and tell about the director and other technical team in the movie. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுல. So director and other technical people. So director வந்து முருகன் sir. So this is his debut film, but it doesn't look like it is a debut film. He is so good at what he's doing, and they're like very sweet and very respectful. லைக் நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ ஒரு அவுட் சைட் மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல எனக்கு. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க எல்லாருமே. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் கூட பிஜி முத்தையா,
PG Muthiah sir, he's such a humble and most down to earth person. He's such a big cinematographer, and he's still so simple and very quiet kind of a person. So ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. யோகி பாபு சார் கூட டயலாக்ஸ்ல சொல்லும்போது ரொம்ப they were helping me out and they were very supportive. ஒரு நல்ல டீம் சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்னடா இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவீங்க. ஏன்னா திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் மூவி இன் தமிழ், ரைட்? என்னென்ன டிஃபரன்சஸ் பாக்குறீங்க அப்பார்ட் ஃப்ரம் கன்னடாக்கும் தமிழுக்கும்? என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? Difference as in there is no such difference actually. It is almost the same. Almost same, yeah. It's the same. Okay, so one thing you like in Chennai. So சென்னையில தான் ஷூட்டிங் எடுத்திருக்கு இல்லையா? ஆமா. ஸோ சென்னையில வந்து அடிக்கடி என்ன பிளேஸ் விசிட் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன இடம் ரொம்ப பிடிக்கும் சென்னையில? Actually நான் சென்னை வந்தா வடபழனி only I'll stay because like half of the time I'll be there for the shoot only and shoot will happen in Vadapalani only. So shooting விட்டுட்டு I don't have spare time to go and roam around and see what is in Chennai and all. So I love to come to Chennai. It's actually like my second home. So Bangalore, I'm from Bangalore, but Chennai also is my second home. And it's what I like about Chennai is that everybody is there is so welcoming. Like they're so warm and they treat you so well. They don't treat you like an outsider. You feel like you belong there. So that's the best part. I love Chennai. Yeah. And shooting தவிர சென்னையில வேற எந்த இடத்துக்கும் போனது இல்ல நீங்க? இல்ல, டைம் கிடைக்கல actually. ஓகே. So நெக்ஸ்ட் டைம் வாங்க. பட் வந்தாலும் வந்து வெளில போக முடியுமான்னு தெரியல இந்த சிச்சுவேஷன்ல. யா, எல்லாம் டைம் ஆகும். ஆமா, இன்னொரு 1 or 2 years ஆகும். 1 or 2 years எல்லாம் ஒரு 3-4 monthsல எல்லாம் செட்டில் ஆயிடும். 3-4 monthsல செட்டில் ஆயிடுமா? சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி 3-4 monthsல எல்லாம் செட்டில் ஆயிட்டா சூப்பரா இருக்கும். அண்ட் எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க ஆக்சுவலா. பார்க்கலாம். Apart from Cocktail, you are also doing other Tamil movies, right? So adha pathi solunga. So your upcoming projects. So yeah, apart from Cocktail, I am doing this movie called Reel Anthapochu. So adu vandu oru direction based movie. It's about the film industry only. So adula vandu na female lead பண்றேன். ஹீரோ வந்து அருண் அதித் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி இப்போ லாக்டவுன் ஜூலைல ஷூட்டிங் இருந்தது. எல்லாருமே இங்க பெங்களூரை வந்து ஷூட் பண்ண பிளான் இருந்தது. ஏன்னா சென்னையில லாக்டவுன் இருக்குல்ல. ஸோ தட் வாஸ் அ பிளான். பட் இப்போ திருப்பி அங்க லாக்டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே அப்படியே ஹோல்ட்ல தான் இருக்கு. எல்லாம் லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் வில் கெட் பேக் டு ஒர்க். சூப்பர். அண்ட் தமிழ் மூவிஸ்லாம் பாக்குறீங்களா? தமிழ் மூவிஸ் விரும்பி பாப்பீங்களா? நிறைய ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப மூவிஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ தமிழ்ல பிடிச்ச ஆக்டர் யாரு உங்களுக்கு? Who is your favorite actor in Tamil? I have many favorite actors. சும்மா at least name any 3 or 4. 3 or 4 is okay, right? Okay. Talapati. Default answer, right? Talapati. Yeah, and Vijay Sethupathi sir, Sivakarthikeyan sir, Dhanush sir. எல்லாருமே பிடிக்கும். Okay. So if you get an offer to work with you have to choose only one. These 5 stars are approaching you for a movie and you have to choose only one because of the date issue. என்ன படத்தை நீங்க choose பண்ணுவீங்க? I'll be blessed to work with all of them. So but you can't. ஒரு டேட் இஷ்யூ எல்லாமே ஒரே டைம்ல கால் ஷீட் கேக்குறாங்க. அண்ட் எந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் கேக்கலாம் நீங்க? இல்ல அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பாட்ல போறனால அப்பதான் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகே, வேற ஆப்ஷனே இல்ல என்ன சொன்னா அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணுவேன். ஓகே, ஆப்ஷனே இல்லன்னு சொன்னா அஜித் சார். ஓகே, குட் ஆப்ஷன் தான். சோ கரெக்ட், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க, வெரி குட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து how it all started your film journey? எப்போ வந்து you wanted to become an actress? So from my childhood I always want to be an actress. என்னன்னா நான் வந்து மூவிஸ் நிறைய பார்ப்பேன் சின்ன வயசுல இருந்து. I was crazy about films and all. So இது வந்து ஐஸ்வர்யா ராய் அவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இது ஃபிலிம் ஃபேர் அது இது ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம்.
ஸோ அவங்க எல்லாம் டான்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி சியர் பண்ணுவாங்கல்ல, they'll be screaming and all cheering them up. So seeing that, I'm like, I want this. I mean, some kind of excitement, no? So I was like, I need this. So, but chinna vayasla irundha, I wanted all that, but my family, I was scared to, approach them and ask them, I want to do this. So I just let it go. I didn't even ask them. I just let it go, and I finished my education and I started working for a while. But one point of time வந்து எனக்கு ரொம்ப போர் ஆயிடுச்சு. டெய்லி லேப்டாப் முன்னாடி உட்காந்து வேலை பண்ணணும் 9 to 10 hours-னா அது it is very boring, and that's not what I wanted. So I figured out this is not my life. I have to do what I like, and first thing I did was talk to my parents before I even go ahead and do something about it. I just spoke to them. So initially they were angry and all, but later on வந்து புரிஞ்சுட்டாங்க. They understood and they were very supportive. So once they started supporting me, I acting classes எல்லாம் போய் auditions எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். So that's how it all started. First audition ஞாபகம் இருக்கா? Which is your first audition? First audition வந்து கன்னடா மூவிக்கு இருந்தது. So that was so very scary. Actually, I have this stage fright, but it won't be seen on my face. But I know inside I'm like getting really scared. Yeah. So Kannada movie first audition, I'm literally like shivering and all, and I'm like they can't make out, but I know it went well. It was a good. It was for a new team and all. It was good. So first auditionல செலக்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, I got selected. Super. First auditionல செலக்ட் ஆயிருக்கீங்க. Very good. And தமிழ்ல வந்து which was your first audition? இந்த மூவி தானா இல்ல இதுக்கு முன்னாடி you have tried audition for different movies? Tamil வந்து என்னன்னா, actually I used not travel to Chennai to give auditions. They used to ask me for audio, clips. So audition clips I used to send them. I used to make a video of me acting and all, and I used to send. I've sent many. Obviously I will have rejections and all. This field is like that. You just have to, not give up. You have to be strong and keep giving auditions. So when this happened, actually this வந்து நான் இது audition clip நான் already அனுப்பியிருந்தேன். So கொஞ்சம் after a week or something மேனேஜர் கால் பண்ணிட்டு இப்படி மூவி ஷூட்டிங் இருக்கு நெக்ஸ்ட் வீக் வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த மூவி என்னன்னு கேட்டா யோகி பாபு சார் கூட பண்ணணும்னு சொன்னாங்க. I was shocked and very excited. Okay, so first time வந்து மீட் பண்ணிருப்பீங்களா யோகி பாபு சார்? So அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர் என்ன சொன்னாரு? ஆமா நீதான் ஹீரோயினா அப்படின்னு என்ன கேட்டாரு? How it went? Director sir first வந்து introduce பண்ணாங்க. We spoke, and then after that immediately we went on the set. We started shooting. So I got a compliment from him actually. He told me நல்லா பண்றேமான்னு சொன்னாங்க. Very happy. Super. And generally heroines means glamour வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். So some heroines prefer doing glamour roles and some don't. So what's your take on glamour roles and how will you move forward when you do glamour roles? That depends on the artist actually what they want. Actually till now whatever movies I've done எல்லாமே இது non glam glam role தான் பண்ணிருக்கேன் நான் movies எல்லாம். It is depending on the artist and what they want to do. It's totally up to them. So but ஒரு மூவில வந்து பாத்தீங்கன்னா full modern and ஒரு glamour ஸ்டைலான ஒரு பொண்ணு. Yeah, you have to be flexible. இல்ல ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா மாதிரியும் ட்ரை பண்ணணும். நீங்க வெறும் இதே பண்ணனும்னா போர் ஆயிடும். அப்புறம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு கூட போர் ஆயிடும். சோ நீங்க எல்லாமே எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருந்தா it will be good. Super. And இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து எப்படி உங்களை நீங்களே பிஸியா வச்சுக்கிறீங்க? What is your daily routine in home? Quarantine timeல இங்க actually இப்போ கரண்டா லாக்டவுன் இல்ல. But the past 2-3 months what I was doing was my daily routine was I get up around 12 o'clock in the afternoon and have my sleep late. எல்லா மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு லேட் நைட் தூங்கிட்டு 3-4 அந்த மாதிரி at least ஒரு 3 o'clock.
So morning, I'll have my breakfast and lunch together. I'll have my brunch, and Tirpi, I'll start. I was getting addicted to a Netflix series actually. So அது ஸ்டார்ட் பண்ணா Money முடியற Heist. வரைக்கும் Money Heist I completed. நல்லா இருந்தது. பட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் லைக் ஒரு இந்தியன் டிராமா மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும் சைட்ல. பட் இட்ஸ் நைஸ். So நம்ம இந்தியன் ஸ்டைல்ல இருந்ததுனால தான் மோஸ்ட் ஆஃப் இந்தியன் பீப்புள் லைக் இட் நினைக்கிறேன்ல. Yeah, actually, yeah, that is true. It was a huge success in India, I guess, apart from other countries. Money Heist. Yeah, maybe. True. So சொல்லுங்க, Money Heist பாப்பீங்க, நெட்ஃபிளிக்ஸ் பாப்பீங்க, then Netflix and then cooking கொஞ்சம் கொஞ்சமா மம்மி கூட சேர்ந்து கத்துக்கினேன். And apart from that, yeah, I used to work out for a while. Now I've stopped working out. Gym எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. வீட்ல ஒர்க் அவுட் பண்ணணும்னா I get ready. I'm very lazy as a person. And இப்போ ஷூட்டிங்ஸ் எதுவுமே இல்ல so கொஞ்சம் I'm just having a relaxing time, yeah, for myself. So I'm just taking a break from everything and I'm eating everything possible and I'm sleeping nicely. So that's usual routine for you. Yeah. Okay. And அதான் தட் வந்து சினி ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இல்ல இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காஸ்டிங் கவுச் இந்த மாதிரி இதெல்லாம் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் வந்து சினி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இருக்கும். ஏன்னா அதனாலதான் வந்து மீ டூ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல ஸ்டில் ஹேப்பனிங் அப்படிங்கிற தாட் இருக்கா உங்களுக்கு? அண்ட் நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்? No, actually அப்படி சொல்ல போனா எல்லா ஃபீல்ட்லயும் இது இருக்கு. It's just that in the industry, it is very evident. That's all. And it's totally up to the artist, like what they want to do, It is totally up to them. So yeah. Like you can't see, you should know at the end of the day, you should not give up on your goal, and also you should know which way to take. Like you have two options, you either go that side or you either go this side. So it is totally up to you which side you want to take and how you want to be successful. It is totally up to the artist. Okay. So very straightforward and correct answer. So எல்லா ஃபீல்ட்லயுமே we have this issue and how we decide to handle ourselves now in the matter. Yeah. It's not like anybody is coming and forcing you into anything. It is on you what you want to do. So. Okay, super. And next வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்வியஸா யுவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸைட்டடா இருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு காக்டெயில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி? எப்படி என்ன விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே அது ஒரு இருக்கும், நம்ம ஏதாவது சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக்ஸைட்டடா இருப்பாங்க. இங்க ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா போஸ்டர் கட் அவுட் எல்லாமே வச்சிருப்பாங்க சில பேர்லாம். டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆகல. ஆக்சுவலி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே. நான் எதுவுமே வேண்டாம், சும்மா இருந்துடுங்கன்னு தான் சொல்லிருக்கேன். இந்த டைம்ல எல்லாம் அப்படி எல்லாம் பண்ண போனா it'll come on me only. Like she's doing this and that. So I told them just sit and watch it at home. So எல்லாமே when once everything is sorted, I'll go meet everybody. சூப்பர். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், மாடலிங் போட்டோஸ் அண்ட் சூப்பரா நிறைய போட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த காஸ்டியூம்லாம் எப்படி படங்கள்ல வந்து நீங்களே சூஸ் பண்ணீங்களா இல்ல யூ ஹேவ் a separate costume designer? And இல்ல மூவிஸ்ல எல்லாம் ஆக்சுவலி காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்க. they do take our opinion also, but at the end of the day they will know 100 times better of like இந்த சீனுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் சூட் ஆகும்னு அப்படி சொல்லிட்டு. So yeah, there is costume designers for every movie. பட் இன் ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து காஸ்டியூம் சைட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க மூவிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கும் காஸ்டியூம் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல வந்து அது வந்து காஸ்டியூம் சேர்ந்து விட்டுறலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? No, I am interested. Every girl will be interested in so costume designing and everything. Yeah, you want to design your own costume in any of the movies in future? Yeah, in future I will do it. Okay, so as artist வந்து உங்களோட ஃபியூச்சர் வந்து நீங்க எப்படி ஷேப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கன்னடா இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ், இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய மூவிஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல யூ வாண்ட் டு பி ஓப்பன்? ஸோ சவுத் இந்தியா
இல்ல இந்தியால வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் ஆஃபர் வந்தாலும் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்ல இருக்கீங்களா? கரண்டா வந்து நான் சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஐம் ஃபோக்கஸிங் ஆன் கம்ப்ளீட் சவுத் இந்தியன் ஆல் த லாங்குவேஜஸ். So first thing what I want to do is try different kinds of roles and characters. I'm looking for, you know, performance oriented character and scripts where you have scope for acting, because that's when I can, you know, get experienced and get better at this. So yeah, first thing I have to be flexible with all kind of characters and roles and everything. சூப்பர். அண்ட் இப்போ வந்து ஃபைனல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் கேன் பீப்புள் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காக்டெயில்? அண்ட் இந்த படத்தை வந்து ஜி5ல வந்து எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அண்ட் படம் முடியறப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸா அந்த மாதிரி சொல்லுங்க. ஓகே, ஸோ இது வந்து இப்போ லாக்டவுன் டைம்ல எல்லாருமே சேடா தான் இருக்காங்க. ஸோ இந்த மூவி பாருங்க, யூ வில் ஹாவ் த மோஸ்ட் ஃபன். யூ கேன் வாட்ச் இட் வித் யுவர் ஃபேமிலி, யூ கேன் வாட்ச் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எல்லாமே இருக்கு இந்த மூவில. அண்ட் உங்க ஃபேவரட் ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. ஸோ வாட்ச் திஸ் மூவி அண்ட் யூ won't regret it. Like you'll have a nice time watching the movie. அண்ட் கண்டிப்பா பாருங்க. 2 hours வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு யாரும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அப்படி இருக்காது. ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி. சோ 2 hours ஃபுல்லா சிரிச்சிட்டு அண்ட் உங்களோட மூட கொஞ்சம் லைட் ஆக்கி விட்டுரும் இந்த படம். பேசிக்கா you feel better in this situation. That too, it's the best movie to watch. சூப்பர். பெஸ்ட் மூவி டு வாட்ச் இன் தி சிச்சுவேஷன். சோ பெர்ஃபெக்ட் டாக் லைனா நீங்க கொடுத்துட்டீங்க. அண்ட் டெஃபினட்டா நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுன்லோட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜி5ல டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நானும் நாளைக்கே பாத்துறேன் மூவி. அண்ட் டெஃபினட்டா மூவி வந்து ஒரு லாஃப் கிரியேட்டா தான் இருக்கும். அண்ட் thank you very much for joining us today, Rashmi, and thank you so much. All the very best. Bringing me on the show. இன்னும் வந்து நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் நாங்களும் உங்களை இன்டர்வியூ பண்ணிட்டே இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் லாட் அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் காக்டெயில். அண்ட் வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து we will do it soon. Sure, yeah, for sure. Thank you so much. Thank you, Rashmi, and bye. Bye.